வெல்கம் டு வீணாஸ் துபாய் கிச்சன். நான் இன்னைக்கு ஃபிஷ் கறி வைக்க போகிறேன். அதுக்கு வேண்டியது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. தாளிக்க வேண்டியது வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு. நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரைக்க வேண்டியது ஒரு பெரிய வெங்காயம். அதுக்கப்புறமா அது கூட சேர்ந்து கொஞ்சமாக தேங்காய், 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம். அதுக்குள்ளே மசாலா கார மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மீன் 1/2 கிலோ மீன் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம மீன் குழம்புக்கு தட்டி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு. நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில் போடுவோம். இதெல்லாம் நம்ம அரைக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கடைசியாக நம்ம போடுறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டிருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் கடைசியாக போட்டோம்னா நம்ம வாசனையாக இருக்குங்க. இது மட்டும்தான் கடைசியாக போடணும். இதெல்லாம் நம்ம தாளிக்கும் போதே வதக்கும் போதே போட்டுடணும். நம்ம எண்ணெய் தாளிக்கிறதுக்கு போடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போடுவோம். அந்த மண் சட்டினால கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு லேட் ஆகும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வெங்காயம் போட்டுடலாம். மண் சட்டியில் இந்த சூடாகும் போது இந்த எண்ணெய்லாம் வரும் மண் சட்டியில். அது இப்படி டிஷ்யூ வச்சு தொடச்சிடணும். நம்ம வெங்காயத்தை போடுவோம். கடுகு வெடிக்குது. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இதில் தேங்காய் போடலாம். தேங்காய் மசாலா நம்ம அரைச்சோம்ல, அது போட்டு வதக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலையை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மசாலையை போடுவோம். எடுத்து வச்ச மசாலா. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன். தக்காளியை போடுவோம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். அதில் உப்பு போடலாம். உப்பு 2 ஸ்பூன் போடுறேங்க. புளி தண்ணியை ஊற்றலாம்.
இது மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இது கொதி வந்ததும் நம்ம மீன் போடலாங்க. கொதி வந்ததில்ல, கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம மீனை போடவும். குழம்பு திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வத்துட்டோங்க. நான் எதுக்கு வத்த சொல்கிறேன்னா, இந்த கொஞ்சம் வத்தினா தான் அந்த மீனில் இருக்கிற தண்ணியும் இதில் இறங்கிடும்ல, அது அப்புறம் கரெக்டாக இருக்கும். தண்ணியாக இருக்கும், ஒரு கொதி இருக்கும் போதே நீங்கள் போட்டிங்கன்னா மீன், அந்த மீனில் இருக்கிற தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்த்து ரொம்ப தண்ணி ஆகிடுங்க. அதனால இது கொஞ்சம் வற்றின பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மீனில் இருக்கிற தண்ணி இதில் இறங்கிடும், உப்பு காரம்லாம் இறங்கிடும், கரெக்டாக இருக்கும். மீனும் வெந்துடும், அது சூட்டுலேயே வெந்துடும், ரொம்பலாம் கொதிக்க வைக்க தேவையில்லை. உடனே ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மீனெல்லாம் குழஞ்சி போயிடும், முள்ளாக தான் இருக்கும். ஆக்சுவலி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்க. இது நம்ம திறந்து பார்த்துட்டோம், இப்போ வத்திருச்சு. இப்போ நம்ம மீன் போடலாங்க. இது கரெக்டான பக்குவம். இது நீங்கள் இந்த மீன் குழம்பு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் போட்ட மாதிரியும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது. நார்மலாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற கெட்டியான குழம்பு மாதிரி தான் இருக்கும். மீனில் இருக்கிற தண்ணியை இதில் இறங்கிடும், அது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஆகிடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இதில் நம்ம கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் வாசனையாக இருக்கும். இங்கே போட்டால் பூண்டு தட்டி போட்டிருக்கேன், அது கொஞ்சம் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். சிம்மில் வைப்போம், இல்லைன்னா அடி பிடிக்குங்க. மீன் குழம்பை பார்த்துடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த மீனில் இருக்கிற தண்ணியை வெளியில் வருது. இது இனிமேல் சூட்டிலே வெந்துடும், நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பூண்டு எல்லாமே வெந்துடும் அந்த சூட்டிலே. சூப்பராக வந்திருக்குங்க. உப்பு பார்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு மட்டும் தேவை. இதுதான் கரெக்டான பக்குவம். தேங்க்யூ கைஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். மீன் குழம்பு ரெடி.